விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க தோட்டத்து வேலைக்கு நேரடி மின்சாரம். விவசாயிக்கு பர்கூர் வனத்துறையினர் ரூபாய் 25,000 அபராதம் விதித்தனர். ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதியில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் வன விலங்குகளிடமிருந்து தங்களது விவசாய விளை பயிர்களை பாதுகாக்க மின்வேலி அமைத்துள்ளனர். இதில் குறைந்த அளவு விட்டு மின் அழுத்த அதிர்வுகள் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்வேலியில் நேரடி மின்சாரம் பயன்படுத்துவதாக பர்கூர் வனச்சரகர் பிரகாஷுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பர்கூர் மலைப்பகுதி வன எல்லையோரமாகவும் கிராமப்புறங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள குறைந்த மின்னழுத்த மின் அதிர்வு வேலிகளில் நேரடி மின்சாரம் மாற்றப்பட்டுள்ளதா என வனச்சரகர் பிரகாஷ் தலைமையில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கல்வாரை கிராமத்தில் வசிக்கும் செலம்பன் வயது 40 என்பவர் தனது 2.5 ஏக்கர் பட்டா நிலத்தில் மஞ்சள் மற்றும் குச்சிக்கிழங்கு பயிர்களை பயிர் செய்து அந்நிலத்தினை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள குறைந்த மின்னழுத்த மின் அதிர்வு வேலியில் நேரடி மின்சாரம் பயன்படுத்தி வந்துள்ளதை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து இது குறித்து மாவட்ட வன அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். அவரது உத்தரவின் பேரில் சிலம்பனை பர்கூர் வனம் அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்து அவரது வனக்குற்ற செயலுக்காக ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் மின் வாரியத்தின் மேல் நடவடிக்கைக்கும் வனத்துறை சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.